சிம்மராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் 11வது மாதம் மாசி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது சூரியன் கும்பராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த மாசி மாதம். இந்த மாசி மாதம் 14ஆம் தேதி மகா சிவராத்திரி. எல்லா மாதமும் சிவராத்திரி வரும், ஆனால் மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி. அன்றைய தினம் இரவு முழுவதும் கண் விழித்து சிவபெருமானை தியானம் செய்யவோ அல்லது வழிபாடு செய்யவோ பூஜை செய்யவோ வேண்டும். அதாவது முக்கியமாக அன்றைக்கி முழிச்சிருக்கணும். நைட்டு நான் முதுகெலும்பு நேராக அதாவது முதுகெலும்பு நேராக இருக்கணும் அன்னைக்கு. ஏன்னா ஆகாயத்திலிருந்து ஈதர் சக்தி இறங்குற நாள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதனால் அன்னைக்கு முழுவதும் முழிச்சிருந்து தூங்கக்கூடாது. சிவபெருமானை தியானம் செய்ய வேண்டும், சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். சகல விதமான தோஷங்களும் பாவங்களும் விலகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாசி மாதம் 15ஆம் நாள் அமாவாசை. அன்றைய தினம் மயான கொள்ளை, அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி, துஷ்ட சக்திகள், பேய் பிசாசு பில்லி சூன் இந்த மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜி விலகும். அன்றைய தினம் மயான கொள்ளை பூஜையில் கலந்துக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த தினமே அமாவாசையே மௌன விரதம் இருப்பதற்கு சிறப்பு. நம்ம சொற்களால் மற்றவர்களுக்கு செய்த பாவம் விலகுவதற்காக அன்றைய தினம், அதாவது மாசி மாதம் 15ஆம் தேதி அமாவாசை அன்னைக்கு மௌன விரதம் இருக்கிறதும் சிறப்பான நாள், இருப்பதற்கும் சிறப்பான நாள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மாசி மாதம் 28ஆம் தேதி மாசி மகம். மறந்த திதியை மகத்தில் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திதி சில டைம் நம்ம விட்டு போயிடுவோம், ஏன்னா ஒரே டேட்டில் திதி வராது. தமிழ் மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை திதியா தேய்பிறை திதியான்னு பார்த்து முன்ன பின்ன வரும். அதில் சில டைம் மிஸ் பண்ணிவிடுவோம். சில பேர் பார்த்தீங்கன்னா திதியே தெரியாமல் எந்த திதினே தெரியாது அப்படின்னு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி மறந்த திதி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மறந்த திதியை மகத்தில் கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய மாசி மாதம் 28ஆம் தேதி திதி முன்னோர்களுக்கு திதி சிரார்த்தங்கள் செய்வதற்கு சிறப்பான நாள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாசி மாதம் 30ஆம் தேதி காரடையா நோன்பு, அதாவது தீர்க்க சுமங்கலியாக இருப்பதற்காக இருக்கக்கூடிய நோன்பு தான் காரடையா நோன்பு. அன்றைய தினம் கௌரி பார்வதியை வழிபாடு செய்ய வேண்டும். அதே போல் சத்தியவான் சாவித்திரி கதையை பாராயணம் செய்ய வேண்டும். அதாவது சாவித்திரி சத்தியவானுடைய உயிரை பிரம்மங்கிட்ட இருந்து மீட்ட நாள் இல்லையா. அதனால அன்றைய தினம் சத்தியவான் சாவித்திரி கதை பாராயணம் செய்வதும் கௌரி பார்வதி வழிபாடு செய்வதும் தீர்க்க சுமங்கலியாக இருப்பதற்கான சிறப்பான வழிபாடாகும். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மாசி மாதத்திலே சிம்மராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சூரியன் 7ஆம் இடத்துல இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார். சனியோடு சேர்ந்து 7வது பார்வையை உங்கள் ராசியை பார்க்குறார். அதாவது 7ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் இருப்பது நன்மை. 7ஆம் இடங்கிறது என்ன? கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம், சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். அப்போ 7ல் சூரியன் இருக்கார் அப்படின்னா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். கணவன் மனைவி வழி, அதாவது வாழ்க்கை துணை வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெருகும். நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெருகும். நிறைய பேருடைய பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் ஏற்படும். வாடிக்கையாளர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் பெருகும். கூட்டு தொழில் அமோகமாக நடக்கும். 7ஆம் இடத்துல சூரியன் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இருக்கிறார். உங்கள் ராசிநாதன் மிக அற்புதமான பலன்களை தர இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு வாக்கு, தனம், குடும்பஸ்தானம் 2ஆம் இடம், வருமான ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். அப்போ இந்த 2க்கும் 11க்கும் உடையவர் யார் அப்படின்னா புதன். அவரும் 7ஆம் இடத்துல தான் சஞ்சரிக்கிறார். ஆனால் மாசி மாதம் 15ஆம் தேதி வரை தான். அப்போ 2ஆம் இடத்த அதிபதி 7ல் சஞ்சரித்தாலும் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள், வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு. அதிலும் பார்த்தீங்கன்னா புதனுடைய காரகத்துவம் என்ன? கமிஷன், ஏஜென்சி, டாக்குமெண்ட், கையெழுத்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருமானம் அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு. 11ஆம் இடத்த அதிபதியும் அவர் தான். 7-11 சந்திச்சா கண்டிப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். 7-11. அதே போல் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நன்மைகள் நடக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழிலில் சிறப்படையும். 11ஆம் இடங்கிறது மூத்த சகோதர வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா நெருங்கிய நட்பு வட்டாரங்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள், நினைத்த காரியம் ஒன்று நடக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான அனுகூலமான பலன்களை தான் புதனும் தராரு. அது அடுத்தது பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் இடத்துல போய் நீச்சமாகி நீச்சபங்க ராஜயோகமாக மாறுவார். ஏன்னா சுக்கிரன் உச்சமாக இருப்பார். அதனால் நீச்சபங்க ராஜயோகமாக போய் மாறுவார் 15ஆம் தேதிக்கு அப்புறம் 8ஆம் இடத்துல போய். பொதுவாக 2ஆம் இடத்து அதிபதி 8ல் போகிறார் அப்படின்னா கொஞ்சம் வாக்கிலே கவனமாக இருக்க வேண்டும். வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். 11ஆம் அதிபதி 8ல் போய் நீச்சா மாறுறாருன்னா பொதுவாக 8ஆம் இடம் என்ன? எதிர்பாராத நன்மை அல்லது எதிர்பாராத தீமை.
அப்போ 11ஆம் இடம் லாபம், எதிர்பாராத லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்துடுவார். திடீர் தன லாபம், எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் புதன் 15ஆம் தேதிக்கு பிறகு. ஆக புதனும் இந்த மாதம் அனுகூலமான பலன்களையே தர இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து, கீர்த்தியை சொல்லக்கூடிய இடம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான். 10ஆம் இடங்கிறது என்ன? தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம். இந்த 3க்கும் 10க்கும் உடையவர் யாருன்னா சுக்கிரன். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே உச்சமாகி சஞ்சரிக்கிறார். பொதுவாக சுக்கிரன் 8ல் இருக்கிறது நன்மை, அதுவும் உச்சமாகி இருக்கிறது ரொம்ப நன்மை. உச்சம் பெற்ற கோளுக்கு மறைவே இல்லை. அப்போ 3ஆம் அதிபதி 8ல் இருக்காருன்னா, அதாவது இந்த ஒப்பந்தம் கையெழுத்து மூலியமாக பெரிய ஏதோ லாபம் வருது, நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி ஆன்லைன் மூலமாக பெரிய ஒரு லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு, யூக வணிகம் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்களே, அது மாதிரி ஏதோ ஒரு லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். 10ஆம் இடத்து அதிபதி 8ல் இருந்தால் தொழில் எதிர்பாராத லாபம், தொழிலில் எதிர்பாராத நன்மை, தொழிலில் எதிர்பாராத பொருள் வரவு, இந்த மாதிரி தொழில் சம்பந்தமான எதிர்பாராத நன்மை. 8ஆம் இடங்கிறது எதிர்பாராத நன்மை. அப்போ ஏன்னா உச்சமாக இருக்காரு, கூட ராகுவோட சேர்ந்துருக்காரு. ராகு எந்த ஒரு கிரகத்தையும் விரிவுபடுத்தும். அப்போ உச்சமாகி இருக்கக்கூடிய சுக்கிரனை அது பிரகாசப்படுத்தும். அப்போ அந்த 3ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்து காரகத்துவமும் 10ஆம் இடத்து காரகத்துவம் எதிர்பாராத நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இளைய சகோதரி வழி அனுகூல ஆதாயம். அதே போல் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடங்கிறது ஒப்பந்தம், கையெழுத்து, அரசு வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடங்கிறது தனக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம், எதிர்பாராத பதவி வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஆனால் 17ஆம் தேதிக்கு அப்புறம் வக்கரமாயிடுவார். எப்படின்னா ஒரு கிரகம் நீச்சமாகி வக்கரமானால் அது உச்ச பலனை செய்யும், உச்சமாகி வக்கரமானால் நீச்ச பலனை செஞ்சிடும். அப்போ 17ஆம் தேதிக்கு பிறகு மகாலட்சுமி வழிபாடு செய்யணும். ஏன்னா உச்சமாகி வக்கரமானார்னா அவருங்க பலன் வந்து குறைவுபடும். அதனால் 17ஆம் தேதிக்கு பிறகு மகாலட்சுமி வழிபாடு செய்யணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானத்துக்கு அதிபதியும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், தொலைதூர பயணம். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம். இந்த 4க்கும் 9க்கும் உடையவர் யார் அப்படின்னா செவ்வாய். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 11ல் சஞ்சரிக்கிறார். 12ஆம் தேதி வரைக்கும் வக்கரமாக சஞ்சரிப்பார். 12ஆம் தேதிக்கு பிறகு வக்கரம் முடிஞ்சிடும். அப்போ என்ன ஆகும்? 4ஆம் அதிபதி 11ல் சஞ்சரிக்கிறாரு, 9ஆம் அதிபதி 11ல் சஞ்சரிக்கிறார். பொதுவாக 4ஆம் அதிபதி 11ல் சஞ்சரிச்சா என்ன? 11ஆம் இடங்கிறது என்ன? லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். அப்போ நிலம், இடம் சம்பந்தமான யோகம், ஆசையாக சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு யோகம், உங்கள் நிலத்தையோ இல்லைன்னா நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு, வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம், அதாவது வாகன சம்பந்தமான யோகம், இயந்திரம் சம்பந்தமான யோகம், இயந்திரத்தை வைத்து தொழில் செய்பவர்களுக்கு யோகம், அதன் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா தாயார் வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் பெறக்கூடிய அமைப்பு மிகச்சிறப்பாக இருக்கிறது. வளர்ப்பு பிராணிகள் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான் இல்லையா? 9, 11 எப்போ சம்மந்தப்படுதோ அப்போ எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், அந்த மாதிரியான பலனை சொல்லலாம். 9 பாக்கியம், 11 லாபம் இல்லையா? அப்போ 9, 11 சம்மந்தப்படுது. 12ஆம் தேதி பிறகு வக்கர முடிவு பெறுறாருல, அதுக்கப்புறம் பிரமாதமாக இருக்கும். அப்போ தந்தை வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள், வெளிநாடு சம்பந்தமான முயற்சி கைகூடக்கூடிய அமைப்பு, ஏன்னா தொலைதூர பயணம். அதே போல் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் உயர்கல்வி ஸ்தானம், கல்வியில் சிறப்பு, கல்விக்கு ஏற்ற வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் 9ஆம் இடம் என்பது பாக்கியம், அதிர்ஷ்டம், 11 லாபம். அப்படின்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் தான் இருப்பார். அப்போ செவ்வாயும் இந்த மாதம் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கிறார். செவ்வாய் தான் டாப்பு. அவங்க ராசிக்கு இந்த மாதம் செவ்வாய் தான் டாப்பு. செவ்வாயோட காரகத்துவம் அனைத்தும் மிக அற்புதமாக இருக்கும். நிலம், இட சம்பந்தமான அனைத்து முயற்சிகளும் எடுக்கலாம். அதே போல் இயந்திரம் சம்பந்தமான தொழில்கள், அந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப அமோகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. சகோதர வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெருகும். தாய் தந்தை வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் மிக அற்புதமாக இருக்கும். ஏன்னா 4க்கும் 9க்கும் உடையவர். ஆக இந்த மாதம் செவ்வாய் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி, அப்போ உங்கள் ராசிநாதன் 7ல் இருக்கார். அடுத்தது சுக்கிரன் 8ல் உச்சம். அடுத்தது புதன் பார்த்தீங்கன்னா 7, 8ல் சஞ்சரிக்கிறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கிறதுலே டாப்பாக பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல 12ஆம் தேதி வரைக்கும் வக்கரமாக இருக்கார். அதை தாண்டினா வக்கரம் முடிவாயிடும். அப்போ அதை விட சூப்பரான டாப்பில் இருக்கார். அப்போ 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயால் இந்த மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி, நினைத்த காரியம் நினைத்தபடியே நடக்கக்கூடிய அமைப்பு. நீண்ட நாளாக இருந்த அபிலாஷைகள், நில இட சம்பந்தமாக இருந்த அபிலாஷைகள், வெளிநாடு சம்பந்தமாக இருந்த அபிலாஷைகள், இந்த மாதிரியான அபிலாஷைகள் கண்டிப்பாக இந்த மாதம் நடைபெறும் சிம்மராசிக்காரர்களுக்கு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.